13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமை நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து நம்ம பேச வேண்டியிருக்குது. இன்றைக்கி பரபரப்பாக போய்கொண்டிருக்கிற நிகழ்வு, அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிடம் தன்னுடைய தன்னுடைய உறுப்பினர் விலகல் கடிதத்தை கொடுத்து உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி இன்றைக்கி தனியாக ஒரு இயக்கம், அரசியல் இயக்கம் கண்டுவிட்டார். அது வெளிப்படையாக அறிவித்து விட்டார். இந்த நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 4.25 லட்சம் பேர் அவருடைய இயக்கத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது செய்தி. என்ன காரணத்திற்காக ஆரம்பிக்கிறார், இது எங்கே போய் நிற்கும், இவர் யாரோடு சேர்ந்து அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது குறித்து விரிவாக பேசுவதற்காக நாம் நம்ம தம்பி சசி அவர்களோடு கலந்துரையாடுவோம். அதற்கு முன்னதாக இந்த நிகழ்வை பார்க்கின்ற பார்வையாளர்கள் தயவு செய்து நீங்கள் பார்த்துவிட்டு அதோடு சென்று விடாமல் அருந்தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள் என்பதை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாம் விவாதத்திற்குள் செல்வோம். வணக்கம் சசி. சொல்லுங்கள் சசி, என்ன வந்துட்டாருண்ணே? ஆமாம், என்ன இருக்குது உங்களுடைய பார்வை? என்ன அவர் என்ன உள்ளுக்கு முதல்ல வந்து என்ன சொல்கிறாரு அதை சொல்லுங்கள், அது தொடர்பாக பேசுவோம். அதாவது ஏற்கனவே கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு முறை, வாஜ்பாய் அவர்களை சொல்லும்போது ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அண்ணாமலையும் அந்த மாதிரி தான், அந்த கோட்டுக்கு இறங்க தான் அவர் வந்து ரைட் மேன் ஹி வாஸ் இந்த ராங் பார்ட்டி, ரைட் பாத்வே எடுத்து வர்றாருன்னு சொல்றீங்க. வர்றாருன்னு அப்படின்னு அவர் அறிவிச்சு வர்றாரு. மறைமுகமா நம்மளுக்கு அதுதான் ஒரு மெசேஜ். பாஜக சரியில்லைங்கிறது தான் அது வந்து அவரோட பார்வையில் அவருக்கு அது நினைத்தது எந்த அடிப்படையில் சரியில்லைன்றது அவர் தான் சொல்லணும். இப்போ நம்ம வந்து அவர் உள்ளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும். நீங்கள் பாருங்க, அவர் வந்து உள்ளுக்கு வராரு, அவரை பற்றி முதல்ல சொல்றாரு. அந்த அவருடைய சமூக வலைதள பக்கத்தின் மூலமாகத்தான் அவர் வந்து இன்னைக்கு அந்த இன்டர்வியூவே கொடுக்குறாரு. அதை தான் எடுத்து மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அதுக்கு அவர் சொன்ன காரணம் வந்து என்ன, புதிய தலைமுறையை அரசியலுக்கு கொண்டு வரணும், அதனால தான் நான் இன்ஸ்டா லைவ் மூலமாக வர்றேன் அப்படின்றத அவர் முன்னோட்டமாகவே சொல்லிக்கிட்டாரு. அப்போ அந்த இன்ஸ்டா மோகம் வந்து விஜய் வந்ததுலேருந்து யாரையும் விடலை, இன்ஸ்டாவை யாரும் விட மாட்டாங்க போல தெரியுது. ஒன்று இது தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நான் வந்து ஐபிஎஸ் ட்ரைனிங்காக இருக்கும் பொழுது 25 வயதில் ஒரு 3 மாதம் எனக்கு வந்து இன்டர்ன் பண்ணணும். அதனுடைய ஒரு பார்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு நிறுவனத்தில் போய் பண்ணுவாங்க. என்னுடைய ஆர்வம் அப்பொழுதே அரசியலில் இருந்ததுனால நான் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து அவரோட ஒரு 3 மாதங்கள் பயணம் செய்து அரசியல் வாழ்க்கையை என்னுடைய இன்டர்ன், அந்த படிப்புக்கான இன்டர்ன்ட்டாக அதில் ஆரம்பித்து அதில் நான் தொடங்கினேன் அப்படின்றத அவர் முதல்ல சொல்கிறாரு. இன்னொன்று, அதை முடித்து அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக பணி நியமனம் பெற்று கர்நாடகத்தில் 9 வருடங்கள் பணிபுரிந்தேன். அங்கே பணிபுரியும் பொழுது எனக்கு அங்கே பிஎல் சந்தோஷோடு மிக நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது. இது ரொம்ப முக்கியமாக அண்டர்லைன் பண்ணி யாருன்னு சொல்லியிருந்தோம். ஆமாம், அது சொல்லி அண்டர்லைன் பண்ணி பார்க்க. பிஎல் சந்தோஷ் தேசிய செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய வார்ப்பு அவர். அவரோடு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக எனக்கு நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது. அவர்கிட்ட பேசி பழகும் பொழுதே நான் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக இதை ரொம்ப அண்டர்லைன் பண்ணி இதை பார்க்கணும். முக்கியமாக சொல்ல வேண்டியது, நான் பிஜேபியில் தான் சேர்வேன் என்று, பிஜேபியில் கண்டிப்பாக சேர்வேன், உங்களுக்காகவாது சேர்வேன் என்று அவரிடம் சொல்லியிருந்தேன், ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதை எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, பின்னாடி நான் 9 வருடம் முடித்து நான் அரசியலுக்குள்ள பொது வாழ்க்கையில் வரணும்னு முடிவு பண்ணி நான் பதவியை விட்டு விலகி வெளியே வந்து ஒரு வருடங்கள் லீடர்ஷிப் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் உள்ளுக்கு வந்தார். வந்தவுடனே அவர் என்னை தொடர்பு கொண்டு என்னை தலைமையேற்க வருமாறு அழைத்தார். இதுதான் முக்கியம். ஆனால் நான் ரஜினியிடம் செல்லவில்லை. அதற்கு காரணம் நான் பிஎல் சந்தோஷ் அவரிடம் கொடுத்திருந்த வாக்குறுதி அப்படின்னு சொல்றார். இதில் நம்ம எங்கே அண்டர்லைன் பண்ணி பார்க்க முடியும்னா, அவர் எதுக்காக திரும்ப அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாருன்னா, நான் பாரதிய ஜனதா கட்சியில் அதனுடைய கொள்கைகளை பார்த்து சேரவில்லை, பிஎல் சந்தோஷிடம் கொடுத்த வாக்குறுதிக்காக சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அவர் சொல்கிறத டிகோட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. இதை சொல்கிறார். அப்போது சூப்பர் ஸ்டார் அழைத்து அதை மறுத்து அவர் அங்கே சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ரைட், இப்போ என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் பிஜேபி தலைவராக இருக்கின்ற பொழுது பிஜேபி தமிழ்நாட்டின் அடையாளத்தோடு பிஜேபி இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். இப்பதான் மெதுவாக வெளியே வர்றாரு, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்ற மாதிரி வெளியே வர்றாரு. பிஜேபி தமிழ்நாட்டு அடையாளத்தோடு இருக்க வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்னா, பிஜேபி தமிழ்நாட்டு அடையாளத்தோடு, தமிழர்கள் அடையாளத்தோடு அங்கே இல்லை அப்படின்றத ஒத்துக்கொள்கிறார். அதுக்கு அவர் உதாரணமாக சொல்றது, அதனால தான் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான பிரச்சனை வந்த பொழுது தமிழ்நாட்டு மக்களோடு நான் நின்றேன். இது நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. என்னன்னு சொன்னால், எப்பொழுதுமே மத்தியில் ஆளுகிற கட்சி, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி,
தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எல்லாம் மக்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாடை எடுத்து ஒன்று வேணான்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அதுவும் காங்கிரஸை விட பிஜேபி, அதில் பிஜேபியில் ஏற்கனவே தலைவராக இருந்தவர்கள் துணிச்சலாக என்ன பேசுவாங்கன்னா, தமிழ்நாடு மக்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து அது இருந்தால் என்ன தப்பு, நாட்டினுடைய வளர்ச்சி தானே, வளர்ச்சி அரசியலை பேசுவாங்க. ஆனால் முதலாக அந்த வளர்ச்சி அரசியலிலிருந்து விலகி இது நாட்டு மக்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லி சொன்னால் டென்ஷன்லேருந்து வெளியே வரதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக நான் நின்னேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதே மாதிரி காவிரிக்காக தஞ்சாவூரில் உண்ணாவிரதம் இருந்தேன். அங்கு கர்நாடகாவில் பிஜேபி தான் முதல்வராக இருந்தது, முதல்வர் பதவியில் இருந்தது. பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தேன்னு சொல்கிறார். மத்திய அரசு கையில் இருக்கும்போது மத்திய அரசு பயன்படுத்தி அந்த உரிமையை பெற்று கொடுத்துருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், அதான் சொல்கிறார், பிஜேபி தமிழ்நாட்டுக்கான பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபியாக இல்லை, தமிழர்களுக்கான அரசியலாக செய்யவில்லைன்னு முதலே சொல்லிட்டார். அப்போ அதனால தான் நான் அதெல்லாம் உண்ணாவிரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதையெல்லாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடைசி 18 மாத காலமாக கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதையெல்லாம் அவரிடம் சொல்லி வந்தேன். முடியாத சூழ்நிலை தான் டிசம்பர் 4, 2024 முழுமையாக பொறுப்பிலிருந்து வெளியே வந்தேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். ரைட், இது அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதனால் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், இது எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆரம்பிக்கிற அமைப்புன்றது அடிப்படை கட்டமைப்பை மாற்றுவதற்காக இதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறார். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு? அடிப்படை மாற்றம், அடிப்படை அரசியல் மாற்றம், ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட். இது சீமானவர்கள் முன்வைத்து வந்த ஒரு முழக்கம், அடிப்படை அரசியல் மாற்றம். ஒரு அரசியல் கட்சி போய் இன்னொரு அரசியல் கட்சி வருவதில்லை, அது முற்றிலுமாக அதை துடைத்தெறிந்து ஒரு முழுமையான அரசியல் அமைப்பையே மாற்றி எழுதுவதற்காக வந்திருக்கிறேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட அவர் அந்த வார்த்தையில் தன்னுடைய இதை ஆரம்பிக்கிறாரு. அது இல்லாமல் அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்ட் பாலிடிக்ஸ் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன கல்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது தனி மனித வழிபாட்டு அரசியல், அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். இதில் நமக்கு என்ன வருதுன்னா, இவரே பிஜேபியில் தலைவராக இருக்கும்போது அந்த அரசியலை தான் செய்து கொண்டிருந்தார். ஸோ ஒரு சமயம் பிஜேபியில் இருந்தனால செய்தாரா, இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அதில் மறுக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பிஜேபியில் அவர் அந்த இதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இது கடைசியாக நம்ம என்னென்னன்றதை பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, பர்மனண்ட் எம்பி எம்எல்ஏ என்பதை உடைக்க போகிறோம். எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அதுக்கு மேலே இல்லை அப்படின்றத 2 முறை 3 முறைக்கு மேலே எம்எல்ஏவாக எம்பியாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, க்ளீன் பாலிடிக்ஸ், பஞ்சாயத்திலிருந்து எம்எல்ஏ எம்பிக்கள் வரை க்ளீன் பாலிடிக்ஸை கொண்டு வர போகிறேன். பஞ்சாயத்து தலைவராக பஞ்சாயத்து உறுப்பினராக ஆக வேண்டும் என்றாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டாலும் சரி, முதல்ல அவங்களுக்கு ட்ரைனிங், அவங்கள தயார்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொன்று முக்கியமான வார்த்தையை சொல்கிறாரு, எந்த ஐடியாலஜியும் பெர்மனண்ட் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தையிலே சொல்கிறோம், அதனால் ஆங்கில வார்த்தையை கலந்து சொல்கிறோம். எந்த ஐடியாலஜியும் பெர்மனண்ட் கிடையாது. ஐடியாலஜி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அது வீழ்ந்து விடும். ஸோ இவர் ஒரு ஐடியாலஜிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற கட்சிகளை பார்ப்பது போல தான் பிஜேபியையும் பார்ப்பேன். தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி எதிர்கட்சிகள் இருக்கின்றன, ஆளுங்கட்சி இருக்கிறது. எல்லா எதிர்கட்சியின் பேரையும் சொல்ல கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கான எல்லா கேள்வியும் அவர் அந்த வலைதளத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வர கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிறேன்னு சொல்லி தான் பிஜேபி நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்னு சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அண்ணன் சீமான் உட்பட, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உட்பட எல்லாருடைய பெயரையும் சொல்லி இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நான் எப்படி பார்ப்பேனோ அதே போலத்தான் பிஜேபியையும் பார்ப்பேன். அவர்களை தனியாக பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவதற்காக நான் இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறேன். இதுதான் அவர் சொல்லியிருக்கிற விஷயம். இதை சொல்லி உள்ளுக்கு வராரு. இதில் நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இது அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய ஒரு அண்ணா ஹசாராய்வா அப்படின்ற ஒரு இயக்கம் தொடங்குறதுக்கான இல்ல, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நீங்க அண்ணா ஹசாரே அவர்கள் இந்தியாவில் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி இயக்கம் தொடங்கி அந்த இயக்கத்தை ஒரு பெரிய மூமெண்டாக மாற்றி, ஒரு நேஷனல் லெவல் மூமெண்டாக மாற்றி, அன்று இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை இந்தியா முழுவதும் உருவாக்கி விட்டு கடைசியில் பிஜேபி அதை ரீப்ளேஸ் பண்ணி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அண்ணா ஹசாரே எங்க இருக்காருன்றதெல்லாம் காணாமல் போய்விட்டார். அப்போ இவர் வர்றாரு, அண்ணாமலை வருகிறார். அவர் வரும்போதே இதை சொல்றாரு, எல்லாத்தையும் அடிப்படையை மாற்ற போறேன், எல்லாத்தையும் மாற்றணுன்றதெல்லாம் சொல்றாரு. நமக்கு வர சந்தேகம், இவர் வந்திருக்கிற பின்புலம் நம்ம யோசிக்க வைக்குதுல்ல. அப்போ அந்த ஒரு பின்புலத்திலேருந்து ஒரு வர்றதுனால நம்ம அதை கேள்வி கேட்குறோம். உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலை, தமிழ்நாட்டுக்கான அரசியலை, தமிழர்களுக்கான அரசியலை முன்னெடுப்பதற்காக தான் வருகிறாரா, இல்லை மற்றும் ஒரு அண்ணா ஹசாரேவாக இருந்து அவர் ஏற்கனவே இருந்த இயக்கத்துக்கு உதவி செஞ்சு வர போகிறாரா அப்படின்றத நம்ம அவருடைய செயல்பாடுகள் தான் நமக்கு முழுமையாக சொல்ல வேண்டும் அப்படின்றது இது. இன்னொன்று, அடிப்படை கட்டமைப்பு மாற்றம்
அப்படின்னு சொல்றாரு. என்ன அடிப்படையாக இருக்கு அரசு கட்டமைப்பு மாற்றம்ன்றதை சொல்லணுமா இல்லையா? நிச்சயமா சொல்லணுமா இல்லையா? ஏன் ரொம்ப முக்கியமான இதில் ஒன்றா பார்க்க வேண்டியிருக்குது. நீங்கள் சும்மா மொட்டையாக வந்து இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது என்ன சொல்லி ஆரம்பிச்சார்? நீங்கள் எல்லாருமே அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கும் போது ஊழலை ஒழிப்பேன் ஒரு அண்டர்லைன் டேக் வச்சுக்கிட்டு ஆமா, அந்த ஒன்று மட்டும் போதுமா? அதை தாண்டி நான் பல விஷயங்கள் இருக்குல்ல. எனக்கான கொள்கை என்ன, எதை எதிர்க்க போறீங்க, எதை ஆதரிக்க போறீங்க, உங்களுக்கு சித்தாந்தம் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் தானே மக்களுக்கு அவர்களிருந்து நீங்கள் எந்த இடத்துல விலகி நிற்கிறீங்க, பாலிசி டிசிஷன்ல நீங்க எப்படி இருக்க போறீங்க, இதெல்லாம் நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் சும்மா சாதாரணமா சொல்லல, திடீர்னு கொள்கை கேட்டான் தலை சுத்திருச்சுல, அது வந்து சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. அவர்கிட்ட கேட்ட வார்த்தை சிஸ்டத்தை மாத்தணும்னு சொல்றாரு. சிஸ்டத்தை எந்த கொள்கையை வச்சு மாத்த போறீங்கன்றதுனாலதான் உங்க கொள்கை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப தலை சுத்துதுன்றாரு. அப்ப அதே மாதிரி இவரும், ஏன்னா அவர் கூட எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத போதே அவருக்கு ஒரு சாயம் குத்தப்பட்டது. இவர் வந்து பிஜேபியின் இதாக தான் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிஜேபி தலைவர்கள் அனைவரோடும் ரொம்ப நட்பாக இருந்தார், அவர்களிடம் பேசி கொண்டு இருந்தார். அதனால அந்த பார்வை இருந்தது. உங்களுக்கு அப்படிலாம் இல்லை, கிளியராக இருக்கு, உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு, நீங்கள் எந்த சித்தாந்தத்துக்கு பின்னாடி இருந்து வந்தீங்க அப்படின்ட்டுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கு. இனிமே இதை நீங்கள் மாற்றி நீங்கள் இல்லை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் பல வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. இதிலிருந்து நீங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களை அந்த பிராண்டுக்குள்ளே தான் வைப்பாங்க. என்னைக்கா இருந்தாலுமே உங்களை அந்த பிஜேபிங்கிற ஸ்டாண்டுக்குள்ளே தான் வைப்பாங்க. அப்போ நீங்கள் பிஜேபி செய்த தவறுகளை எடுத்து வெளியில பேசக்கூடிய இடத்துல இருக்கு. காவிரி நதிநீர் பிரச்சனை, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீ அதை கேட்கும்போது என்ன சொல்றாரு, அங்க கீழே கேள்விகள் வருது, அதுக்கு பதில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் பெருமை மிகு இந்தியன், ஆனால் பாரம்பரிய தமிழனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரைட், பாரம்பரிய தமிழனா இருக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த பாரம்பரிய தமிழனுடைய உரிமைகள் இந்த இந்தியாவில், அந்த பாரதத்திற்குள்ள இருக்குதா? பெருமைமிகு இந்தியா தான், ஒன்றும் கிடையாது. அந்த பெருமைமிகு இந்தியாவுக்குள்ள பாரம்பரிய தமிழனுடைய உரிமைகள் இருக்கிறதா, அந்த உரிமைகளுக்கு கிடைக்கப்பெறுகிறதா அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வருது. காவிரியில் உரிமை வந்துருச்சா? நீங்கள் காவிரிக்காக போராடுனீங்க, நீங்கள் நாளைக்கே ஆட்சியை பிடிச்சி ஒரு ஆளுங்கட்சியாக வந்துடுறீங்க, இல்லை சட்டமன்ற தேர்தலில் பிரதான எதிர்கட்சியாக வந்துடுறீங்க, ஒரு நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் பெற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு காவிரி பிரச்சனை வரும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? மத்திய அரசு, அதாவது இந்தியாவுடைய ஜனநாயக முறை வந்து பாராளுமன்ற ஜனநாயகம். இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் பாராளுமன்றத்தில் யார் பெரும்பான்மையை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாக தான் எல்லாமே நடக்கும். அப்படிதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிதான் இருக்குது, அப்படிதான் நடக்க முடியும், அப்படிதான் இருக்குது. அப்போது இங்கே யார் அதிகபட்ச பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்க முடியும் அப்படின்னா, ஒரே மொழி பேசுகிற, பெரும்பான்மை மொழி பேசுகிறவர்கள் யார் இருக்காங்களோ அவங்க கிட்டத்தட்ட ஒரே மனநிலை உத்தவர்களாக இருப்பார்கள். அப்போ அவங்களுக்கு தான் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்படி பார்த்தா பீகார், உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்க தான் அங்கே ஆட்சியில் இருக்க போகிறாங்க. அப்போ அங்கே யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அவங்க தான் இந்தியாவுடைய ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ஆமாம், அவங்களோட நிலைப்பாடு தான். அது காங்கிரஸோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ. அப்போ அவர்களை மீறி நம்ம இந்த உரிமையை எப்படி பெறுவது? நீங்கள் அதே மாதிரி நிதி ஆதாரம், நீங்கள் நிதி ஆதாரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்தியாவினுடைய ஜிடிபியில் மிக அதிகமான பங்களிப்பை செய்கின்ற மாநிலங்கள் ஒரு 4 மாநிலங்கள் தான். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், இதுதான். ஆனால் நீங்கள் நிதி பங்கீடு செய்கின்ற பொழுது அந்த பங்கீடு எப்படி செய்யப்படுகிறது? நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டு, அப்போ அதுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அந்த தொட்டுட்டு இதை நம்ம பேசலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இவர் யார் யார் கூடலாம் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அமைப்பு இருக்குல்ல, ஒரு இப்போ வந்து ஆளுங்கட்சியாக தாவேகா இருக்குது. இப்போ திமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட தாவேகாவுடைய கூட்டணி ஒத்த கருத்துடைய வந்துருச்சு. அப்படிதான் சொல்ல வரேன். இணைந்து வேலை செய்யணும்ல. 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு மாறுதல் அர்த்தம் இல்லைல்ல. அப்போது நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் இயக்கமாக உள்ளுக்கு வர்றீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிலையில் தான் நீங்கள் வர்றீங்க. அது சரியில்லைன்றதுனால தான் வர்றீங்க. சரி, ரைட்டு. திமுக அதை ஏற்றுக்கொண்டு அதோட நீங்கள் நிற்க முடியுமா? அது வாய்ப்பே இல்லை. அப்போ திமுக தாவேகா கூட்டணி கூட நீங்கள் சேர்ந்து பயணம் செய்வதற்கோ போராட்ட காலத்தில் சேர்ந்து நிற்பதற்கோ உங்களுக்கான வாய்ப்பு இல்லை. அது உங்களுக்கு மாற்று கருத்து கொண்டவர்கள். அடுத்து நீங்கள் யார் கூட நிற்க முடியும்? பிஜேபி கூட நிற்க முடியுமான்னு பார்த்தா, பிஜேபி தமிழ்நாட்டுக்கான கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வெளியே வர்றீங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்கான கட்சி இல்லை, நான் தமிழர்களுக்கான கட்சியாக இருக்கணும்னு நினச்சி செயல்பட்டேன், முடியலை, அந்த 18 மாத போராட்டத்துக்கு பிறகு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ பிஜேபி கூட நீங்கள் நிற்க போகிறது இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டீங்க. அப்போ அதிமுக இருக்குது. அதிமுக கூட நீங்கள் நிற்பீங்களா? இல்லை அதிமுக நிற்க முடியுமா? எடப்பாடியை கூட நடந்த பஞ்சாயத்துகள் கண்ணில் வந்துட்டு போகுமா இல்லையா? நீங்கள் இப்போ எடப்பாடி எங்கே ஆதிக்கம் செலுத்துறாரோ அங்கே தான் உங்களுக்கு ஆதிக்கம் அதிகமாக செலுத்த வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் நீங்கள் உங்கள் கட்சியை வலிமையாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கேயும் வாய்ப்பு இல்லை. அப்போ அங்கே கடைசியாக இருக்கிற ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தா அண்ணன் சீமான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு தீவிரமான ஒரு அரசியல் இயக்கமாக ஒரு மாற்று அரசியலை முன் வச்சு வந்து கொள்கை சித்தாந்தத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக சீமான். அப்போ அவரோட நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால்
அவர் சொல்லுகிற கொள்கைக்கு கொஞ்சமாவது உடன்பட்டு உள்ள இடமா நீங்க இருக்கணும் அப்படின்ற போது நம்ம இதையெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப இதெல்லாம் இருந்தால் தானே அவரு ஏத்துப்பாரு உங்களை. அவர் உங்களை ஒரு தம்பியாவனா ஏத்துக்கலாம், ஒரு சக அரசியல் இயக்கமாக நம்ம இணைந்து பயணம் செய்யலான்னு சீமான் அண்ணன் வந்து அண்ணாமலையை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற அடிப்படை அரசியல் உரிமைகளுக்காக நீங்கள் எந்த இடத்துல அங்கதான் வரும். இப்போ ஒன்றும் கிடையாது, நம்ம தான் சொல்ல வந்தோம். பெரும்பான்மை இங்கே ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் பெரும்பான்மையான எம்பிக்களை வச்சிருக்காங்க, அவங்க உள்ளுக்கு போயிட போகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியலை எப்படி வென்றெடுக்க முடியும், தமிழர்களுக்கான அரசியலை பாராளுமன்றத்தில் எப்படி வென்றெடுக்க முடியும்? அப்போது நம்ம அந்த ஃபெடரல் செட்டப்பையே மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதை நீங்கள் முன்வைக்க தயாராக இருக்கிறீங்களா? அப்படி வச்சிங்கன்னா சீமான் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார். தமிழருக்கான அரசியலை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றதை ஏற்றுக்கொள்வார். அதில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற கருத்து இருக்குது. இப்போ நிதி பங்கீடு, நிதி அதிகாரம் இருக்குது. இது தமிழ்நாட்டிலிருந்து அதிகமாக நிதி வழங்கப்படுகிறது. ஆனால் மத்திய அரசுலேருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்ப வருகின்ற நிதி மிக குறைவாக இருக்கிறது. அப்ப இதை பற்றி பேசும்போது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, திராவிட இயக்கங்கள்லாம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லும் பொழுது அண்ணன் வந்து அதுலேயும் இன்னும் முற்பட்டு என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசுல வந்து கூட்டாட்சின்றது அடுத்த விஷயம், அது ரெண்டாவது யோசிக்க வேண்டிய விஷயம். முதல்ல வந்து மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிற மத்தியில் அதிகாரம் செலுத்துகிறவர்கள்ட்ட இருக்க வேண்டிய பவர்ஸ் அதிகாரம் என்ன அப்படின்னா, நீங்க வெளியுறவுத்துறையை கையில வச்சுக்கோங்க, தேர்தல் நடத்துங்க, நீங்க கரன்சி, நீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க, ராணுவத்தை வச்சுக்கோங்க. இதை தவிர மற்ற எல்லாத்தையும் அந்தந்த மாநிலங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு. இப்ப இதுல உங்க நிலைப்பாடு என்ன? முக்கியமான இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதாங்க அடிப்படை. நம்ம எல்லாருமே இந்தியர்கள்ன்றத உணர்வு கொள்றோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம அதில் மாறி யாருமே சொல்லல. இன்னும் இலங்கையில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவன்கிற இடத்துல தானே இருக்கிறோம். ஆமா, இந்திய மீனவனா அவங்கள சொல்லல. அப்போ நீங்க வந்து நம்ம இந்தியா அப்படின்றத நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா இந்தியாவுக்குள்ள எனக்கான உரிமைகள் எனக்கு கிடைக்கணும்ல. அப்போ நான் வந்து 100 ரூபா கொடுத்துட்டு நான் 10 ரூபாயை திரும்ப வாங்குறேன், இப்போ 10 ரூபாயை கொடுத்துட்டு 100 ரூபாயை அவன் வந்து மத்திய அரசுலேருந்து திரும்ப வாங்கிக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீ வளமான மாநிலங்கள், கஷ்டப்பட்ட மாநிலங்களுக்கு நிதியை வந்து உதவ வேண்டும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாரும் சகோதரர்கள், இங்கிருந்து பங்கிட்டு தான் நம்ம வாழணும், அதில் மாற்றுக்கிறதுல உடனே பிஜேபி சொல்லிடுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. நம்ம அது இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. சரி, ரைட்டு. எந்த மாநிலத்துக்கு யார் உதவ வேண்டும்ன்றதை தீர்மானிக்கிறது எப்படி மத்திய அரசு தீர்மானிக்க முடியும்? அதுவும் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி, தமிழ்நாடு மாநிலம் இருக்கிறது, தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து மத்திக்கு வந்து இப்போ ஒன்று அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவது போல நீங்கள் வந்து முழுமையாட்டு அங்கே உள்ள அதிகாரத்தை எல்லாம் எடுத்து மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் இராணுவம், வெளியுறவுத்துறை, கரன்சி நோட்டு, பணம் அடிப்பது, அச்சடிப்பது அப்படின்ற விவகாரத்தை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த விஷயம், நிதி ஆதாரங்கள்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த விஷயம். ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் நிதி வரியை வசூல் பண்ணுவீங்க, நாங்கள் தான் எல்லா மாநிலங்களுக்கும் பங்கிட்டு கொடுப்போம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நான் கொடுக்குற நிதியை எங்கே நான் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கிற உரிமையாக அந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும்ல. நான் அப்படி செய்யும்போது இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து வருடத்திற்கு கிட்டத்தட்ட புள்ளிவரங்கள் சொல்லுது 2 லட்சம் கோடி வரைக்கும் வரி வருவாயாக தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசுக்கு போகிறது. ஆனால் நமக்கு திரும்ப வருது 40,000 கோடி வரைக்கும் தான் திரும்ப வருகிறது. 1.5 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடி மத்திய அரசுட்டே இருக்குது. அதில் நீங்கள் எல்லா மாநிலங்களையும் சேர்த்து வாங்கி தானே மத்திய அரசுக்கு, இராணுவத்துக்கு நீங்கள் செலவு பண்ணணும். அப்போ மீதமுள்ள தொகையை நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு செலவு பண்ணுறீங்கல்ல. எந்தெந்த மாநிலங்களுக்கு செலவு பண்ணுறீங்கன்ற உரிமை இருக்குல்ல, அந்த பணம் உங்கள்கிட்ட இருந்தால் கூட அந்த செலவு பண்ணுகிற மாநிலத்தை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை, யாருடைய பணத்தை அங்கே செலவு பண்ண போகிறீங்களோ அந்த மாநிலத்துக்கு அந்த உரிமையை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தன்னுடைய மாநிலத்துக்கு இந்தந்த விதத்தில் பொருளாதார உதவி தேவைப்படுகிறது பொழுது அவர்கள் மத்திய அரசை அணுகாமல் எங்கள் மாநிலத்தை அணுகுவாங்க. மாநில அரசை, உங்களுடைய பணம் மத்திய அரசில் 1 லட்சம் கோடி இருக்குது, அந்த 1 லட்சம் கோடியில் எங்களுக்கு ஒரு 20,000 கோடி எங்களுடைய மாநிலத்துக்கு இந்த வளர்ச்சி திட்டத்துக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டு வரும் பொழுது நம்ம அவர்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். எங்களுக்கு காவிரி விவகாரத்தில், முல்லை பெரியாறு விவகாரத்தில் பாராளுமன்றத்தில் தீர்மானம் வரும்பொழுது நீங்கள் எங்களுக்கு சாதகமாக வாக்களிங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எம்பிக்களுடைய ஆதரவு வாங்க முடியும்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லையாவது அந்த குறைந்தபட்ச உரிமைகளாவது நம்ம மீட்க முடியும்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் மாற்றணும். ஒன்று நம்ம அடிப்படையிலே மாற்றணும். அவரே சொல்றார், அடிப்படை மாற்றணும்னு சொல்றார். முதல் கட்டமாக என்னன்றது இருக்குல்ல, இந்த மாதிரியாவது இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லணும். அப்படி சொன்னாதான் நம்ம வந்து அண்ணன் சீமான் மாதிரி இருக்கிறவர்கள், அவர்கள் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர் கூட சேர்றதுக்கு ஒத்து வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் சொல்ல வேண்டியிருக்குது. நீங்கள் பாருங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் ஒன்றும் கிடையாது. இப்போ மும்மொழி கொள்கையை பற்றி அவர் பேசினார். அதுவும் இந்த கட்சி ஆரம்பிக்க, அது கூட அவர் என்ன சொன்னார், நீங்கள் இந்த வருடத்திலிருந்தே
அந்த மும்மொழி கொள்கை 3வது மொழியை 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எதிர்க்கிறேன்னு சொன்னாரே தவிர முற்றிலுமாக மும்மொழி கொள்கையை எதிர்ப்பேன்னு சொல்லவே இல்லைல்ல. மும்மொழி ஏன் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் மும்மொழி கொள்கைன்னு சொல்லி தமிழ் மொழியை படிக்க வைக்கிறாங்களா? அங்கே இல்லை. யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் நடக்குது. தமிழில் வந்து நம்ம வேண்டி விரும்பி நம்ம அதை வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு முறையான எதுவுமே இல்லை. அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலம் நம்ம தமிழ்நாடுன்றதுக்காக தமிழ் மொழி அப்படின்றதுக்காக தமிழ்நாடுன்றதை பற்றி மட்டுமே பேசலை. சிறுபான்மை மாநிலங்களாக சிறுபான்மை மாநிலங்களாக இருக்கிற பல மாநிலங்கள் இருக்குதுல்ல, அந்த மாநிலங்கள்லாம் உள்ள எல்லாருக்குமாக சேர்த்து நம்ம அதை பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர் தன்னுடைய நிலைப்பாடு என்ன ஏது அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ ஆக அண்ணாமலை ஒரு புதிய இயக்கம், அது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான இயக்கம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதுல நம்ம வந்து அவரை வரவேற்கிறோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் எதற்கான அரசியலை முன்வைக்க போகிறேன் அப்படின்றத முதல்ல வெளிப்படையாக நான் சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அவரை விமர்சனம் செய்வதா இல்லை அவர் கொள்கைகள் சரியாக இருக்கதான்றதை நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். இன்னொன்று, அவர் கண்டிப்பாக தனியாகவே நான் நிற்பேன், தனியாகவே வருவேன் அப்படின்னு சொல்கிறதுன்றது சரியாகவும் இருக்காது. ஏன்னு சொன்னால் அவரே கல்ட் அரசியலை நான் முன்னெடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ இங்கே உள்ள தன்னுடைய நட்பு சக்திகள் யாருன்றதை அவர் அடையாளம் கண்டு அவரோட சேர்ந்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். இப்போ பெரும்பாலானவர்கள் வலைதளங்களில் இப்போயே ஓட ஆரம்பிச்சிச்சு, நிறைய ஓட ஆரம்பிச்சிச்சு. நம்ம சொல்கிறதில்ல அவர் யாரோட சேர முடியும் அப்படின்றத நம்ம விவாதித்தோம். ஆனால் பொதுவாக மக்கள் என்ன விரும்புகிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள்னா அது வலைதளங்களில் வர்ற செய்திகளை வச்சு பார்க்கும் பொழுது வேறு யாரோடையும் சேராதீங்க, அண்ணன் சீமானோட சேர்ந்து நீங்கள் நில்லுங்கன்னு பல பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் சீமான் அவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய கொள்கைகளை முதல்ல வெளிப்படையாக, ஐடியாலஜி என்னங்கிறது ரொம்ப தெளிவாக, அது முக்கியம். ஐடியாலஜி மாற்றத்துக்கு உட்பட்டது, மாறலைன்னா ஐடியாலஜி நிற்காதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கம் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பிரதான எதிர்க்கட்சியாக கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் இருந்தது. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் ஏன் வீழ்த்தப்பட்டது? அவர்கள் தமிழ்நாட்டிற்கான மண்ணிற்கான அரசியல் செய்யலை. ஈழ பிரச்சனைகள் கூட அவங்க என்ன பண்ணாங்க, மற்ற இடங்களில் பேசும்போது மொழி சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்ட அங்கே தனி நாடு வேணும்னு சொல்லி உலக அரசியல் பேசின கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தமிழக அரசியல் பற்றி பேசும்பொழுது ஈழத்தில் பிரச்சனை நடக்கும்போது அது உள்நாட்டுக்குள்ளே தான் தீர்வு காணணும்னு சொல்லி ஒரு புது அரசியலை முன் வச்சாங்க. அப்போது தமிழ்நாட்டிற்குள்ள தமிழருக்கான அரசியலை பேசணும். அப்போ அந்த ஐடியாலஜியில் மாற்றம் இருக்கணும். அந்த மண்ணுக்கான அரசியலாக அந்த ஐடியாலஜி மாற்றப்பட்டாலும் தான் அங்கே நிற்க முடியுன்றதை அண்ணாமலை நம்புகிற சூழ்நிலையில் அவர் ஆரம்பித்திருக்கின்ற அரசியல் இயக்கம் தமிழர்களுக்கான, தமிழ்நாட்டிற்கான ஒரு அரசியல் இயக்கமாக, தமிழர்களை முன்னிலைப்படுத்துகின்ற அரசியல் இயக்கமாக, தமிழர்களுடைய உரிமைகளை மீட்டுக் கொடுக்கின்ற ஒரு அரசியல் இயக்கமாக அவர் தன்னை அடையாளப்படுத்தி அதனுடைய கொள்கைகளை வெளிப்படையாக சொல்வார் என்று சொன்னால் அண்ணன் சீமானோடு சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை, அரசியல் புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னு சொன்னால் பேசாமல் அரசியல் செய்கிற, துண்டு சீட்டு வைத்து அரசியல் செய்கிற இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் பேசுகின்ற, புள்ளி விவரங்களோடு பேசுகின்ற 2 அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அது அண்ணன் சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் மட்டும்தான். ஐபிஎஸ் படித்தவர். ஓடாம பிரஸுக்கு நேரடியாக பதில் சொல்லுகிறவர்கள் இவர்கள் தான். பிரஸை கூப்பிட்டு பதில் சொல்றவர்கள் இவரு தான். ஆனால் அவர் முழுமையாக தன்னை மாற்றி விட்டாரா அப்படின்றத அவர் வெளிப்படுத்தினால் மட்டுமே தமிழ்நாட்டு அரசியல் நிற்க முடியும். அதை அண்ணாமலை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய கருத்து. அவர் நாளை அவர் என்ன அறிவிக்க போகிறார் தன்னுடைய கொள்கையை அப்படின்றத பார்த்து அவரை விமர்சனம் செய்வதா இல்லை அவரை நட்பு சக்தியாக பார்ப்பதா அப்படின்றத நாளை நம்ம முடிவு செய்வோம். நன்றி, வணக்கம்.